வெதர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாக்கிங் போக போனோம். ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஒரு கண்டெய்னர் மாதிரி இருந்துச்சு. அங்கே எல்லாருமே லைனாக நின்று ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, வீட்டில் இருக்க பாட்டில்ஸ்லாம் நம்ம வந்து அங்கே கொண்டு வந்து போட்டோன்னா காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கவர்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணி பண்ணுறாங்க. நாங்களும் என்ன பண்ணோன்னா, வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ண பாட்டில்ஸ் வந்து பின்னில் போடுறதுக்காக நாங்கள் வந்து வச்சுருந்தோம். ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதான் இந்த மிஷின். ஸோ பார்த்தீங்கன்னா 10 சென்ட்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு எம்டி பாட்டிலுக்கு வந்து 10 சென்ட் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து அந்த பாட்டில் போடுறதுக்கான மிஷின். ஸோ இப்போ வந்து வெல்கம் இதில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாட்டில் போட்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ பாட்டில் உள்ளே போட்டாச்சு, வந்து உள்ளே போயிடுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த 2 சைடுமே வந்து ஸ்கேனர் மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த QR கோட் வந்து அது ஸ்கேன் பண்ணி அது ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அது உள்ளே அனுப்பும். ஸோ நம்ம பாட்டில்ஸ் போட போட இந்த இடத்துல வந்து நமக்கு கேஷ் வந்து எவ்வளோ க்ரெடிட் ஆகுது நம்ம பாட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே ஏறிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து எல்லா பாட்டிலுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த பாட்டில் எலிஜிபிள், எந்தெந்த பாட்டில் வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து சாம்பிளுக்காக ஒரு எலிஜிபிள் இல்லாத ஒரு பாட்டிலை நாங்கள் வந்து போட்டு காட்டுறோம். ஸோ இந்த பாட்டில்ஸ் வந்து எலிஜிபிள் இல்லை. இப்போ பாருங்கள், வெளியே தள்ளிடும். ஸோ வந்து இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துடும், அந்த பார்கோட் ஃபவுண்ட் இல்லைன்னா இன்னொரு பாட்டிலும் நாங்கள் போடுறோம் பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து இந்த மெஷினுக்கு எலிஜிபிள் இல்லாது. எலிஜிபிள் இல்லாதது வந்து நமக்கு வந்து வெளியே அனுப்பிச்சிடும். அது வந்து உள்ளே நம்மளால் போட முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்துடும். இப்போ நம்ம பாட்டில் போட்டாச்சு, இவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு கிரெடிட் ஆகிருக்கு. இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நம்ம ஃபோனில் வந்து இந்த ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஆப் வந்து நம்ம வந்து என்டர் ஜோன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜோன் ஐடி வந்துடும். நம்ம ஃபோனில் வந்து இந்த ஜோன் ஐடி பார்கோடு இருக்கும், அதை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஜோன் ஐடி வந்து நமக்கு என்டர் ஆகிடும். கண்டினியூ கொடுத்துட்டோன்னா இங்கே ரெசிப்ட் வந்துடும். இந்த ரெசிப்ட்டு ஆல்ரெடி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு போயிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ரெசிப்ட் வந்திருக்கு. எவ்வளோ நமக்கு வந்திருக்குன்னா $1.30. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, வேஸ்ட்டெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ரீசைக்கிளிங் பண்ணுறதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கும் இதை இனிஷியேட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.